டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தினம் ஒரு தகவல் அந்த ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஐஃபில் உள்ளே வந்தாச்சு. நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா ஒரு வருமானம் இருக்குது. இங்கே நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நம்ம யாருக்குமே இது ஒரு வாய்ப்பை கொடுக்கலனாலும் வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிஎஃப்பில் நமக்கு போட்டிருக்கு. இப்போ அது எப்படி வரும்? ஏன்னா வருங்கிறது தெரியும், எப்படி வரும் எப்படி வருதுங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான புரிதல் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. நமக்கு மொத்தம் 3 லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இப்போ லெவல் 1ல் 5 பிளேஸ்மெண்ட்டு, லெவல் 2ல் 25, லெவல் 3ல் வந்து 125. இப்போ இது 3 முடியும் போது 155 பிளேஸ்மெண்ட் முடியுது. 155 பிளேஸ்மெண்ட்லேருந்து நமக்கு வரக்கூடியது $3450 நம்ம பார்த்தாச்சு. இப்போ லெவல் 1ல் 5 பேர் வராமல் நமக்கு இன்கம் வருமா? வராது. அப்போ 5 பேர் எப்படி வரும்? நம்ம டைரக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம அப்ளைன் மூலிமா, அப்ளைனோட சப்போர்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நபர்கள், டைரக்ட் ரெஃபரல் பண்ணக்கூடிய நபர்கள் மூலிமா ஒரு டீம் இங்கே உருவாகுங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அப்போ நம்ம டைரக்ட் ரெஃபரல் பண்ணலை அப்படின்னா இங்கே டீம் உருவாகுமானா? இங்கே டீம் உருவாகாது. ஆனால் ரெஃபரல் பண்ணலனாலும் நம்ம கீழே பிளேஸ்மெண்ட் ஆகி இப்போ டீம் உருவாகிற காரணம் என்னென்னா நம்ம அப்ளைனோடைய சப்போர்ட். அப்போ ஆக்டிவ் அப்ளைன், இப்போ நம்ம வந்து யாருமே ரெஃபரல் பண்ணலை அப்படின்னா நம்மளோட அப்ளைன் வந்து ஆக்டிவாக இருக்கிறது மூலிமா இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 3 லெவல் பிளேஸ்மெண்ட்டுமே இங்கே ஃபில் ஆகும். அப்போ 3 லெவல் எப்படி ஃபில் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணலை, நம்ம யாருமே ரெஃபரல் பண்ணலை, ஆனால் நம்மளோட அப்ளைன் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்கார். இப்போ நம்மளோட அப்ளைன் ஆக்டிவாக இருக்கிறது மூலிமா அவர் கொடுக்கக்கூடிய டைரெக்டாக கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு வந்து டீமில் ஒரு சப்போர்ட் ஆகுறாங்க. அப்படி சப்போர்ட் ஆகும்போது அங்கே எங்கே ஃபில் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்மளோட அப்ளைனு, இது வந்து நம்பன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்மளோட அப்ளைனு நமக்கு கீழே வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து 5 பிளேஸ்மெண்ட் வேணும். நம்ம யாருமே ரெஃபர் பண்ணலை. நம்ம அப்ளைன் வந்து அவர் ஆக்டிவாக இருக்கனால அவர் 6 அதாவது முதல்ல கொடுக்கக்கூடிய 5 அவரோட ஃபஸ்ட் லெவலில் ஃபில் ஆகிடுது. அடுத்து அவர் 6லேருந்து அவர் கொடுக்கக்கூடிய அத்தனை ஐடியுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கீழே வந்து ஃபில் ஆகும். இப்போ அந்த இடத்துல நம்மளோட பிளேஸ்மெண்ட்டில் முதல் லெவலில் வந்து 5மே வந்து நம்மளோட அப்ளைன் மூலிமா ஸ்பில்லில் வந்து உட்காருது அப்படின்னா ஒரு நபர்கிட்ட இருந்து $2.5 $12 நமக்கு இன்கமாக அங்கே வந்துடும். அடுத்து நம்ம டேரெக்டாக யாருமே கொடுக்கல, ஆனால் இந்த 5 பேர் நம்ம அப்ளைனோட ஸ்பான்சர் மூலயமா அவரோட ஸ்பில்லில் வந்து நமக்கு ஃபஸ்ட் லெவலில் உட்காந்தாச்சு. இந்த 5 பேருமே ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த 5 பேருமே ஆளுக்கு 5 பேர் கொடுத்தாங்க அப்படின்னா 25 பேர் இங்கே ஃபில் ஆகும். நமக்கு 25 பேர்லேருந்து $12, இங்கே $312 நமக்கு வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 25 பேர், இந்த 5 பேர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது மூலிமா இந்த 3ஆம் லெவலையும் டீம் வரும். இந்த 3ஆம் லெவலில் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பர்கிட்டருந்து $25 நமக்கு வருமானம் வருது. இங்கே 3 லெவல் முடிஞ்சு நமக்கு வருமானம் வருது. இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாருமே இது வரைக்கும் ரெஃபர் பண்ணலை, ஆனால் நம்ம அப்ளைன் மூலியமாக வந்த ஸ்பில்லில் வந்த நபர் ஆக்டிவாக இருக்கிறதுனால, அந்த 5 பேரும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஒரு வருமானம் நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா நம்ம டைரெக்டாக போட்ட நபர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணாலும் அங்கே வருமானம் வரும். அப்போ நம்ம இங்கே போட்ட நபர் இல்லை, நம்ம டைரெக்டாக போடலனாலும் நம்ம அப்ளைன் மூலயமா அங்கே ஃபஸ்ட் லெவல் ஆக்டிவ் மெம்பர் வரது மூலயமா செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் டூப்ளிகேட் ஆகுது. அது மூலயமா நமக்கு இங்கே ஃபில் ஆகி வருது. அப்போ இங்கே நம்ம ஐடி போட்டாச்சு சார், நான் ஜாயின் பண்ணி 10 நாள் ஆகிருச்சு, 20 நாள் ஆகிருச்சு, 1 மாதம் ஆகிருச்சு, எனக்கு கீழே இன்னும் ஒரு நபர் கூட வரல அப்படின்னா உங்களோட ஸ்பான்சரோடைய 5 ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய டைரெக்ட் 5 முடிஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய 6லேருந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர் மூலியமாக தான் ஸ்பில்லில் ஃபில் ஆகும். அது போக ரீஎன்ட்ரி, இந்த மாதிரி ரீஎன்ட்ரி மூலயமா ஸ்பேஸ் 2லேருந்து வரக்கூடிய ரீஎன்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இங்கே ஃபில் ஆகுது. பிஏஎஃப் மெத்தட் மூலிமா ஃபில் ஆகுது. இப்போ அதுக்குண்டான விஷயங்கள் வந்து அடுத்து அதில் எப்படி ஃபில் ஆகுங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய கிளிப்பில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நமக்கு வந்து நம்ம யாருமே ரெஃபரல் பண்ணல, நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நம்மளை ஜாயின் பண்ண நம்மளை சேர்த்து விட்ட நம்மளோட அப்ளைனுடைய 6வது ஐடி, அவர் கொடுக்கக்கூடிய டைரக்ட் ரெஃபரலில் கொடுக்கக்கூடிய 6வது ஐடி கீழே இருக்கக்கூடிய நபருக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ அந்த பிளேஸ்மெண்ட்டில் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளைனோட ஸ்பில் ஐடி வந்து சப்போர்ட் ஆகும். இது ஃபியூச்சரில் போகும்போது மற்ற சப்போர்ட், அதாவது ரீஎன்ட்ரி மற்ற விஷயங்கள்லாம் சேரும்போது இதில் ஸ்பீடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எப்படி வரும் என்ன ஏதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த கிளிப்பில் நம்ம வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.